கதை குட்டி தமிழ் கிட் ஸ்டோரிஸ். ஒரு வாத்தியார் ஒரு மாணவனை குளத்தில் தள்ளினார். ஏன் தெரியுமா? ஒரு அழகான சிறிய கிராமத்துல அதிரதன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கிற பையன். அவன் தினமும் புதிய விஷயங்களை கத்துக்க ஆசைப்படுவான். ஒரு நாள் சாயங்காலம் அவன் வீட்டு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்தான். அப்ப அவங்க அப்பா ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதிரதா, வாழ்க்கையில வெற்றி அடைய ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதிரதன் உடனே ஆச்சரியமா கேட்டான். அப்பா, அது என்ன ரகசியம்ப்பா? அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அதை நீதான் கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு ராத்திரி பூரா அதிரதனுக்கு அந்த ரகசியத்தை பத்தின யோசனையாவே இருந்தது. அடுத்த நாள் காலையில அதிரதன் ஸ்கூலுக்கு போனான். எல்லா மாணவர்களும் கிளாஸ்ல அமைதியா உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்ப வாத்தியார் கிளாஸுக்குள்ள வந்தாரு. அவரு ஒரு கேள்வி கேட்டாரு. குழந்தைகளா, வாழ்க்கையில வெற்றி பெற முக்கியமானது எது? ஒரு பையன் சொன்னான், பணம் தான் சார் முக்கியம். இன்னொரு பையன் சொன்னான், நல்லா படிச்சிருந்தா வெற்றி கிடைக்கும். ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னா, அதிர்ஷ்டம் இருந்தா வெற்றி கிடைக்கும் சார். வாத்தியார் எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு சொன்னாரு, இது எல்லாம் முக்கியம்தான், ஆனா இன்னும் முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதிரதனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அது என்னவா இருக்கும்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். வாத்தியார் அதை கவனிச்சாரு. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதும் வாத்தியார் அதிரதனை கூப்பிட்டாரு. அதிரதா, நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற குளத்துக்கு வா. அதிரதன் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாலும் சரி சார்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையில அதிரதன் குளத்துக்கு வந்தான். வாத்தியார் குளத்து முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. அதிரதன் வாத்தியார் பக்கத்துல போய் கேட்டான், குட் மார்னிங் சார், எதுக்கு சார் காலையிலேயே இங்க வர சொன்னீங்க? அதுக்கு வாத்தியார், பாடம் எடுக்கத்தான்னு சொல்லி திடீர்னு அவனை குளத்துல பிடிச்சு தள்ளிட்டாரு. அதிரதன் பயந்துட்டான். அவனுக்கு மூச்சு விடவே முடியல. அவன் கை காலெல்லாம் அடிச்சு மேல வர முயற்சி பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு வாத்தியார் அவனை மேல தூக்கிட்டாரு. அதிரதன் ஆழமா மூச்சு விட்டான். வாத்தியார் கேட்டாரு, நீ தண்ணிக்குள்ள இருந்தப்போ உனக்கு எது தேவையா இருந்துச்சு? அதிரதன் உடனே சொன்னான், மூச்சு விடணும்னு தான் சார். வாத்தியார் சிரிச்சார். அதிரதா, வாழ்க்கையில வெற்றி அடையணுங்கிற ஆசை அப்படியே மூச்சு மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா யாராலையும் உன்னை தடுக்க முடியாது. அந்த வார்த்தைகள் அதிரத மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த நாள்ல இருந்து அதிரதன் வாழ்க்கையே மாறி போச்சு. அவன் தினமும் சீக்கிரமா எந்திரிச்சான். அவன் கவனமா படிக்க ஆரம்பிச்சான். நேரத்தை வீணாக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் முயற்சி பண்ணிட்டே இருந்தான். சில நேரம் அதுல தோத்தும் போனான். ஆனா அவன் ஒருபோதும் அந்த முயற்சியை கைவிடல. எப்பவும் அவன் ஞாபகத்துல இருந்தது வாத்தியார் சொன்ன அந்த வார்த்தைகள் தான். வெற்றி அடையணும்னா ஆசை மூச்சு மாதிரி இருக்கணும். பல வருஷம் கழிச்சு அதிரதன் பெரிய விஞ்ஞானியா ஆனான். ஒரு நாள் அதிரதன் அவன் படிச்ச ஸ்கூலுக்கு போனான். அன்னைக்கு அந்த ஸ்கூலோட ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அன்னைக்கு அவன்தான் சீஃப் கெஸ்ட். அதிரதன் ஸ்கூலுக்குள்ள போனதும் மாணவர்கள் எல்லாம் அவனை சுத்தி நின்னாங்க. ஒரு மாணவன் கேட்டான், அண்ணன், நீங்க எப்படி இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா ஆனீங்க? அதிரதன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஒரு நாள் என் வாத்தியார் என்னை குளத்துல தள்ளிட்டாரு. மாணவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அதிரதன் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். அதிரதன் மாணவர்கிட்ட சொன்னா, வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். கடின உழைப்பு, பொறுமை, தொடர் முயற்சி. ஆனா அதை விட முக்கியமானது வெற்றி அடையணுங்கிற தீவிர ஆசை. வாத்தியார் மேடைக்கு வந்துட்டு சொன்னாரு, முயற்சி செஞ்சா எதையும் சாதிக்க முடியும். அதிரதன் மாணவர்களை பார்த்துட்டு சொன்னா, நீங்க எல்லாரும் முயற்சி செஞ்சா நிச்சயம் வெற்றி பெறலாம். கதை சொல்லும் நியதி, வெற்றி அடையணுங்கிற ஆசை மூச்சு மாதிரி இருக்கணும்.